ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பச்சரிசி சாதம். நீங்கள் வந்து பௌர்ணமி விரதம், அதனால் பச்சரிசி சாதம். நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரையும் பௌர்ணமி விரதம்னா ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன். நைட்டு நிலவு பார்த்துட்டு கோதுமை உப்புமாவை செஞ்சு பூஜை பண்ணி தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ உடம்பு ரொம்ப வீணாக போயிடுச்சு. அப்புறம் வந்து குழந்தைனார் வேறு ஒருத்தர் இறந்துட்டார் மே மாதத்தில். அதனால் நான் விரதம் இருக்கலை. நான் வந்து 2 மாதமாக விரதம் இருக்க முடியலை. இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, காலையில் டிஃபன் சாப்பிடாமல் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது காலைல டிஃபன் சாப்பிட போகிறதில்ல. டாக்டர் வந்து ரொம்ப திட்டினார். எண்டோஸ்கோப் பண்ணணுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அசிடிட்டி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் ஏன் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால தான் பச்சரிசி சாதம் வடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். தம்பியுமே இன்றைக்கி சாம்பார் தான் கேட்டார். சரி, பௌர்ணமியாக இருக்குது, நம்மளும் சாதம் சாப்பிட போகிறோமே, அதனால் சாம்பார் வைக்கலான்னு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம், ஒரு கரண்டி பருப்பு தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காராக்கருணை, சட்டி கருணைன்னு சொல்லுவோம்ல, அந்த கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். டிஃபன் வந்து 7 இட்லி தான் ஊற்றினேன். இதில் யாரோ 1 இட்லி சாப்பிட்டு போயிருக்காங்க, பாப்பா போல் இருக்குது. தம்பி 2, பாப்பா 1 சாப்பிட்டு 4 இட்லி இருக்குது. அவங்களுக்கு 3 இட்லி தான் வைப்பேன். பாப்பாவுக்கு 2, தம்பிக்கு 2, அவங்களுக்கு 3 வைப்பேன். இன்றைக்கி வந்து பாப்பா 1 தான் சாப்பிட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிருக்கு. சீக்கிரம் எழுந்துச்சி கிளம்ப மாட்டேங்கிறாங்க. இது வந்து தக்காளி சட்னி, சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கி சட்னி அரைச்சேன், நேற்று அரைச்சது அது இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சுண்டல் ஊற வச்சேன். ஆனால் லேட் ஆகிடுச்சு. நான் இந்த ஒரே குக்கர், இந்த 3 லிட்டர் குக்கர்லேயே ரைஸ் வச்சு எடுத்து கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சு சாம்பார் கூட்டி போடுவேன். அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் பசங்களே போயிட்டாங்க, நமக்கு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் செய்யலை. தண்ணி 2-3 தண்ணி ஊற்றி அலசிட்டு வேறு தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். ஈவினிங் வந்தோடனே செஞ்சால் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், டிஃபன் சாப்பிட்லன்னு நினச்சேன்னா, அதனால் பசங்களுக்கே தரல, நமக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மாற்றி வச்சுருக்கேன். சாயந்தரம் வந்து பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.